நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ராமரின் கதையாகும் சதி. கல் நெஞ்சத்தையும் கரைக்க வைக்கக்கூடியது. ராவணன் எனும் அரக்கன் பகவான் ஸ்ரீ ராமனின் மனைவியை கவர்ந்து செல்வான். மனைவியை இழந்து பரிதவிக்க துவங்குவார் என் ராமர். இதயத்தில் வேதனையானது வியாபிக்கிறது. ஆனால் ராமர் எனக்கு சாதாரண மனிதரை போலவே தோன்றுகிறார். அவர் ஒருவேளை இறைவனாக இருந்தால் தனது மனைவியை இழந்து அவர் இவ்வாறு தவிப்பாரா? இறைவனாக இருந்தும் மாய வலையில் எவ்வாறு அவர் சிக்குவார்? ஒரு அரக்கன் இறைவனின் மனைவியை எவ்வாறு பிரித்து செல்லக்கூடும்? அதுதான் பகவான் ஸ்ரீராமரின் கதை சதி. ராவணன் பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றவன். மானுடனால் மரணம் என்று வரம் வாங்கியவன். தன்னுடைய அழிவிற்காக அவன் சீதையை கவர்ந்து செல்வான். மனித உருவில் வருவார் எமது ராமர். ஆனால் இன்னமும் என்னால் இதை நம்ப இயலவில்லை ஈசனே. ஸ்ரீராமரை நான் பரீட்சித்து பார்க்கலாமா? சதி, இறைவன் பரீட்சைகளுக்கு அப்பாற்பட்டவர். மனித உருவில் இருக்கும் அவரை பரீட்சிக்க கூடாது. ராமர் இறைவன் என்று நான் கூறுவதில் உனக்கு விசுவாசம் தோன்றவில்லையா? நான் தம்மிடம் இன்னொன்றையும் வினவலாமா? கேள் சதி. எவ்வாறு ஸ்ரீராமர் பகவானாக இருந்தும் தன் மனைவியை இழந்து தவித்தாரோ அதுபோல நான் ஒருவேளை தம்மை பிரிந்தால் தம்மால் அதை தாங்க இயலும். சதி, வேதனை அளிக்கும் கேள்விகளை கேட்கக்கூடாது. கூடாது. என்ன நடந்தாலும் அமரத்துவத்தை நான் அடைந்தே தீர வேண்டும். அந்த காலனின் பிடியில் நான் அகப்படக்கூடாது. நாராயணன் நாராயணன். என்ன நடக்கிறது? நான் செல்லும் இடங்களில் எல்லாம் எல்லோரும் கூடாதென்றுதான் கூறுகிறார்கள். நான் பிரஜாபதி அரண்மனையிலிருந்து வருகிறேன். அரண்மனையில் அவர் ஏதோ ஒரு விசேஷ யாகம் நடத்தவிருக்கிறார். அந்த யாக விழாவிற்கு சிவனையும் சதியையும் அழைக்க கூடாதென்றார். சிவனிடமும் சதியிடமும் இது பற்றி கூறலாம் என்றுதான் நான் முதலில் எண்ணியிருந்தேன். பிறகு அந்த விருப்பம் வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். காரணம் என்ன? எவ்வாறு கூறுவேன்? அது பற்றி அறிந்தால் அவர்கள் வேதனைப்படுவார்களே. ஒருவேளை அது பற்றி கேள்விப்பட்டு சதி தன் தந்தையை காணச் செல்லலாம். சிவனுக்கும் சதிக்கும் இடையில் ஏன் இப்படி ஒரு இடையூறை விளைவிக்க வேண்டும்? என் நடவடிக்கை சரிதான் அல்லவா? அது சரி தாரகாசுரா, என்னை பணிவதில் உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்று புரியவில்லை. இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை தேவரிஷி. தாம் அதற்கு அவகாசம் தரவில்லை. வணங்கி ஆசி பெறுவாயாக. பணிகிறேன் தேவரிஷி. நீ டூழிவா. தாரகாசுரா, நீ எனது வீணையை விழாமல் பிடித்து விட்டாய். இந்த வீணை மீது என் உயிரையே வைத்திருக்கிறேன். நான் ஆனந்தம் அடைந்தேன் தாரகாசுரா. உனக்கு ஓர் வரத்தையும் அளிக்க விரும்புகிறேன். வேண்டுவாயாக. உன் தேவை என்னவோ அதை கேள்.
வேண்டும் வரத்தை தம்மால் தர இயலுமா தேவரிஷி? நாராயணன் நாராயணன், நான் ஒன்றும் சிவபெருமான் அல்ல அமரத்துவம் வரத்தை வாரி வழங்குவதற்கு. எந்த ஆட்சேபனையும் இல்லை. வேண்டுவாயாக, வேண்டும் வரத்தை தர முடிந்தால் நிச்சயம் தருவேன். கேட்கிறேன் தேவரிஷி. நான் இரு சந்தர்ப்பங்களில் தங்கள் உருவத்தை பெற வேண்டும். விளங்கவில்லையே. அதாவது 2 சந்தர்ப்பங்களில் இந்த தாரகாசுரனை தாம் நாரதராக்க வேண்டும். ஆகட்டும், என் உருவத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். ததாஸ்து. நாராயணன் நாராயணன். மகாதேவர் விளக்கம் அளித்தார். ஆனால் மனதில் இருந்த சஞ்சலம் விலகவில்லையே. ஸ்ரீராமர் பகவான் தானா? அதை அவரை நான் பரீட்சித்த பிறகே ஒப்புக்கொள்வேன். மகேஸ்வரரை வணங்காது உலகில் எக்காரியமும் சித்தி பெறாது. மகாதேவரை விட உயர்ந்தவர் எனக்கு வேறு எவரும் இல்லை. நான் லிங்கம் ஸ்தாபித்த இந்த ஸ்தலம் இனி ராமேஸ்வரம் என்ற பெயரால் கீர்த்தி பெறும். எவர் கங்கா ஜலத்தை எடுத்து வந்து ராமேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்கள் மரணத்திற்கு பிறகு என்னை வந்தடைவார்கள். இந்த வரத்தினை நான் அகிலத்திற்கு இன்று வழங்குகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மணா, ரிஷி முனிவர்கள் அனைவருக்கும் நாம் நிகழ்த்தும் பூஜைக்கான அழைப்பு விடுத்தானதா? ஆமண்ணா, அனைவரும் வந்து விடுவர். விஷ்ணுவின் ரூபத்தை தாம் அறிந்திருந்தால் என்னை நிச்சயம் தாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இது நான் தமக்கு வைக்கும் பரீட்சையாகும். சீதா தேவியா? அண்ணா, மாதா, தாம் இவ்விடம் எவ்வாறு வந்தீர்கள்? தாம் ஏன் என்னை அவ்வாறு பார்க்கிறீர்கள்?
என்னை தமக்கு அடையாளம் தெரியவில்லையா? ஆதிசக்தியை அடையாளம் காணாதிருப்பேனா மாதா சதி? இது ஒரு பரவசமான தருணம். நாங்கள் ஆதிசக்திக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு சாக்ஷாத் ஆதிசக்தியே தரிசனம் தந்து விட்டார்கள். நான் தன்யனானேன் மாதா. தம்மோடு இவ்விடத்தில் சர்வேஸ்வரனும் எழுந்தருளியிருந்தாரையானால் மனம் நிறைந்திருக்கும். பணிகிறேன் மகாதேவா. பணிகிறேன் பிரபு. தமது தரிசனமும் கிட்டியது. அப்படியென்றால் சிவனும் சக்தியும் நம் பூஜையால் பரவசமடைந்தார்கள். இனி இந்த யுத்தத்தில் வெற்றி நிச்சயம். ரகுராமா, தர்ம அதர்ம யுத்தத்தில் எப்போதும் வெற்றி தர்மத்தின் பக்கம்தான் இருக்கும். தங்களின் வெற்றி உறுதியானது. தாம் தேடும் சீதை விரைந்து தங்களுக்கு கிடைப்பார்கள். அந்த பிரார்த்தனையோடு இன்னொன்றையும் நான் கூறுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் ராமரே. தங்களை பற்றி மகாதேவர் கூறும் பொழுது தாம் மனித அவதாரத்திலும் விஷ்ணுவின் ரூபம் என்பதை அறிவீர்கள் என்றார். அவர் கூறியதை என்னால் நம்ப இயலவில்லை. சந்தேகம் எழுந்தது. சீதையை தவறவிட்டு வேதனையில் வாடும் ராமர் தாம் விஷ்ணு என்பதை எவ்வாறு அறிவார் என்று எண்ணினேன். என் சந்தேகத்தை தீர்க்க தங்களை பரீட்சிப்பதற்காக நேரடியாக இங்கு வந்தேன். என்னை மன்னித்தருளுங்கள். தாம் பரீட்சிக்காமல் இருந்திருந்தால் தம் தரிசனத்தையும் ஜெகத்பிதாவான மகாதேவர் தரிசனத்தையும் எவ்வாறு பெற்றிருப்பான் இந்த சிவபக்தன் ராமன்? பிரபு ராமா, நாங்கள் விடைபெறுகிறோம். எவ்வாறு இது சாத்தியம் விஜயா? அவள் நான் பெற்ற புதல்வி அல்லவா? நடக்கப் போகும் யாகத்திற்கு வருகை தர சிவசக்திக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் தந்தை அவ்வார்த்தையை ஏற்பவர் அல்ல. சிவனையும் சதியையும் யாகத்திற்கு அழைப்பதற்கு அவர் சம்மதிக்கவே மாட்டார் தாயே. யாகத்திற்கு சிவனும் சதியும் வரவில்லை என்றால் அது முழுமை பெறுமா விஜயா? தாம் கூறுவது உண்மைதான். சிவன் வருகை தர வாய்ப்பே இல்லை. ஆனால் சதியை இந்த யாகத்திற்கு வரவழைக்க என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது. அப்படியா? என்ன உபாயம் அது? தாங்கள் அனுமதி தந்தால் இப்பொழுதே நான் கைலாயம் சென்று சதிக்கு விஷயத்தை எடுத்துரைக்கிறேன். அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவளும் அழைப்பில்லாமல் உடனடியாக புறப்படுவாள். அழைப்பில்லாமலா? இல்லை, அது உசிதமாக இருக்காது. விவாகம் முடிந்த சதி இனி தம்பதி சமேதராகத்தான் வர வேண்டும். யாகத்தன்று பிரஜாபதி சதியை அவமதித்து விட்டால் அது அனர்த்தமாகிவிடும். அவ்வாறெல்லாம் நேராது தாயே. நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல தாயே. அழைப்பில்லாமல் சதி இவ்விடம் வந்துவிட்டால் தந்தை அதனால் நிச்சயம் ஆத்திரம் கொள்ள மாட்டார். தன் அன்பான புதல்வி சதியின் மனதில் தனக்கென்று ஒரு தனி இடம் உள்ளது என்பதையும் தன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதையும் அவர் உணர்வார். அதைக் கண்டு நம்முடைய சதியின் மனதிலும் ஆனந்தமானது துளிர்விட துவங்கும். அதோடு சதி மீது தந்தை கொண்டுள்ள ஆத்திரமும் கோபமும் அடியோடு விலகிவிடும். ஒன்றை மறந்து விடாதீர்கள்.
இந்த குடும்பத்தில் என்று வரை சதிக்கு உறவு இருக்கிறதோ அன்று வரை சிவனும் இக்குடும்பத்தோடு உறவு உள்ளவர்தான். ஆனால் அதே சமயம் சதியோடு இருக்கின்ற உறவானது முறிந்துவிட்டால் சதியும் சிவனும் வெகு தூரம் பிரிந்து சென்றவர்களாகி விடுவார்கள். நீ கூறுவதும் உண்மைதான் விஜயா. செல்வாயாக, கைலாயம் சென்று சதியை உன்னுடன் அழைத்து வருவாயாக. நாராயணன் அருளால் சதி இந்த யாகத்தில் அவசியம் கலந்து கொள்வாள். யாகத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் சதி நிச்சயம் என்னுடன் வருவாள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. சதி வந்துவிட்டால் சிவனுக்கும் சதிக்கும் இடையில் உள்ள உறவு அதோடு முடிந்தும் விடும், முறிந்தும் விடும். நில் சதி, நீ என் வார்த்தையை மீறி நடந்து கொண்டாய். இனி உனக்கு ஸ்தானம் என் இடப்பக்கம் அல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் என்ன கூறுகிறீர்கள்? தமக்கு இடப்பக்கம் எனக்கு இடமில்லை என்றால் நான் எங்கு அமர்வேன்? மனைவியான எனக்கு அந்த அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை என்னிடமிருந்து பறிப்பது தவறல்லவா? கணவனது வார்த்தையை மீறிய மனைவியானவள் மனைவி என்பதற்கே அருகதையற்றவளாவாள். பகவான் ஸ்ரீராமரை பரீட்சிக்க கூடாது என்று உன்னிடம் உரைத்தேன். நடந்த அந்த சிறு தவறுக்காக ஏன் இந்த பெரும் தண்டனையை அளிக்கின்றீர்கள்? வேறு எந்த எண்ணத்திலும் நான் தங்கள் வார்த்தையை மீறவில்லை. அவர் பகவான் தானா என்று அறிய எண்ணினேன். இருப்பினும் செய்த தவறுக்காக தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய். அதற்காக உன்னை மெச்சுகிறேன். ஆனால் அறிந்து செய்த தவறை எவ்வாறு மன்னிப்பது? என் வார்த்தையை மீறியது மட்டும் இதில் குற்றம் அல்ல. நான் வீரன தவறிழைத்தேன் தேவனே. அறிந்தோ அறியாமலோ ஸ்ரீராமரை பரீட்சிப்பதற்காக நீ எந்த ஸ்திரீயின் ரூபத்தை தரித்தாயோ அந்த ஸ்திரீ யார் என்று அறிவாயா சதி? நான் இழைத்தது தவறுதான். நான் மாபெரும் தவறிழைத்து விட்டேன் என்பதை மனதார ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்விற்காக தாம் நிகழ்காலத்தில் என்னை தண்டிப்பீர்களா? இது எனக்கு தாம் செய்யும் அநியாயம் என்று தோன்றவில்லையா? சிவசக்திக்கு இடையில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எந்த பேதமும் இல்லை சதி. நீ தவறிழைத்தாய். அந்த தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுவரை முழுமையான ஆதிசக்தியாக நான் மாறவில்லை. அந்த அவதாரத்திற்கான முழுமை இன்னமும் என்னிடத்தில் ஏற்படவில்லை. இப்பொழுதும் நான் ஒரு மனித பிறவிதான். அந்த பிறவிக்கு உண்டான ஒரு ஆதங்கம் இந்த பேதையின் மனதில் ஏற்பட்டு விட்டது ஈசனே. மனித பிறவியான உன்னை நான் விவாகம் செய்ததுதான்
மாபெரும் தவறாகிவிட்டது சதி. இனி சிவனுக்கு உகந்தவள் அல்ல நீ. தாட்சாயணியாக பிறந்த உனக்கு ஆதிசக்தியின் அவதாரம் சுமையாக இருக்கிறது. இந்நிலைக்காகவா நான் என் குடும்பத்தையும் தந்தையையும் பிரிந்து அனைத்து சுகபோகங்களையும் விட்டு கைலாயம் வந்தேன். இன்று என்னிடமிருந்து மனைவி என்ற அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது.